ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர் வரேன் அப்படின்னு சொன்னனால நான் இப்போ கிளம்பி ரெடியாக இருக்கிறேன். அவங்க வந்தோடனே அவங்க ஹேரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு டை அடிச்சு விடலாம் அப்படின்னு நான் இருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி நான் டை அடிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட நான் எப்படி டை அடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க எனக்கு ரொம்ப பிளாக்காக இருக்கக்கூடாது, எனக்கு நேச்சுரல் ஹேர் கலர் வேணும் அப்படின்னாங்க. அதனால் நான் ஆர்கேஎஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த கவரில் 3 கவர் பிரித்து கொட்டியிருக்கேன். ஹென்னா பவுடர் அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஹென்னா பவுடர் போட்டுட்டு நல்லா சாதாரண தண்ணி ஊற்றி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அவங்க தலைமுடியை காட்டேன் பாருங்கள், எவ்வளோ வெள்ளை முடி அவங்களுக்கு இருக்குன்னு. அவங்க இதெல்லாம் நீ நல்லா கவர் பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. நானும் டை அப்ளை பண்ண ஆரம்பித்து நான் டை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். டை அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், இந்த காது ஓரத்தில் இருக்க முடிய நான் தூக்கிக்கிட்டு எப்படி டை நான் அப்ளை பண்ணுறேன்னு. கரண்ட்டு இல்லாதனால சரியாக என்னால் கவர் பண்ண முடியுது. உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னான்னு தெரியல. இது மாதிரி தான் நம்ம டை வேரில் மட்டும் படுற மாதிரி நம்ம டை அப்ளை பண்ணணும். ஸ்கின்னில் படக்கூடாது. இது மாதிரி அப்ளை பண்ணாதான் தலையில் நம்மளுக்கு டை கருப்பாக அப்படியே திட்டாக இருக்காது. நம்ம நேச்சுரல் ஹேர் மாதிரியே ஸ்கேல்பெல்லாம் நல்லா நீட்டாக ஒயிட்டாக இருக்கும். இவங்களுக்கு நான் அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ நான் டையெல்லாம் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் கிளிப்பு போட்டுட்டேன். அவங்க குளிச்சுட்டு தலையை காட்டுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஸ்கேல்பெல்லாம் பாருங்கள் நீட்டாக எப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டை அடித்தேன். நான் டை அடிச்சு விட்டதை நீங்கள் இப்போ பார்த்தீங்களா? அவங்களுக்கு ரொம்ப நான் அடிச்சு விட்டது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு முடியல மட்டும்தான் இருந்துச்சு, என் தலையிலாம் எதுவுமே ஒட்டவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னாங்க. எனக்கும் அதை கேட்டப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இந்த டையை அடித்தப்ப அவங்களுக்கு ஹேர் லாஸும் ஆகலை அப்படின்னாங்க. நீங்களும் இது மாதிரி அடிச்சு பாருங்க. நம்மளே அடிக்கிறதோட நம்மளுக்கு அடுத்தவங்க அடிச்சு விட்டா ரொம்ப நல்லது. அடுத்தவங்களும் எப்படி அடிக்கணும், அந்த ரூட்ல மட்டும் டச் பண்ற மாதிரி நம்ம அடிக்கணும். தலையில ஸ்கின்ல படுற மாதிரி நம்ம அடிக்க கூடாது. அது கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு கலர் போனாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். அதனால ஸ்கின்ல படுற மாதிரி ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு ரொம்ப பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா ஸ்கின்ல படுற மாதிரியே அடிக்கிறாங்க. நீங்க அந்த தப்பை செய்யாதீங்க. நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட சந்தோஷமா போனாதான் நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க கொஞ்சம் வருத்தமா அடிச்சது பிடிக்காத மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு போனா நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ல. அது பியூட்டிஷியனா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அவங்க சந்தோஷமா போனா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் என் கஸ்டமரை ரொம்ப சந்தோஷப்படுத்தி தான் அனுப்ப நான் விரும்புவேன். எந்த குறையா இருந்தாலும் என்கிட்ட நீங்க மறுபடியும் வாங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் சார்ஜ் பண்ண மாட்டேன். நான் நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஐப்ரோ எடுத்து விட்டுறணும், டை அப்ளை பண்றணும், வீட்டுல போய் அது உங்களுக்கு ஒரு மாதிரி சேஞ்சா தெரிஞ்சா மறுபடியும் வாங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி விடுறேன், எடுத்து விடுறேன், அதுக்கு நான் சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பார்லர்ல போய் அதை ஃபீல் பண்ணனால நான் அது மாதிரி சொல்லுவேன். ஆமே ஒரு சில பேர் சரியா கட் பண்ணலக்கா, யூ சரியா வரல, ஒரு சைடு நீளம் ஆயிடுச்சு, ஒரு சைடு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு அது மாதிரி வீட்டுல போய் அது மாதிரி தோணுது அப்படின்னு உங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கட்டாயம் வாங்க, எந்த சைடு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் கட்டாயம் நான் கரெக்ட் பண்ணி என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபேஸ் எனக்கு தெரியக்கூடாது, மித்த மாதிரி பேக்ல எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க சம்மதம் கொடுத்ததே நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நான் மறந்துட்டேன் முன்ன சொல்றதுக்கு, நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன் ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கும் என்னால காட்ட முடியும். ரொம்ப பேர் யூடியூபுக்கு ஃபேஸ் காட்டுறதுக்கே பயப்படுறாங்க. ஆமா, இவங்க ஏதோ இவ்வளவு தூரம் எனக்கு காட்டினதே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.